ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிவான். இன்றைக்கி மார்னிங் நேரமாகவே எழுந்திரிச்சாச்சு. 5:30க்கு மேலே குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கடல் நைட்டே ஊற போட்டிருந்தோம், அது வேக வச்சு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரைஸ் தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி காலிஃப்ளவர் அண்ட் பாலக்கீரை தான் பொரியலாக வைக்க போகிறோம். காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடலை ஃபஸ்ட்டே ஒரு 2-3 விசில் போட்டு கடலை நல்லா குக் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறமா அந்த பாலக்கீரை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோ எடுக்கும்போதே வாய்ஸ் போடணும்னு நினைப்பேன், ஆனால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டைம் கிடைக்காது. அதனால தான் நான் வீடியோ எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் போடுவேன். குழம்புக்கு கடலை வெந்துருச்சு, நல்லா குக்காகி வந்துருச்சு. பச்சை மிளகா, கத்திரிக்காய், பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாமே ஆட் பண்ணி ஸ்பைசஸும் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 1 விசில் வச்சா போதும், நல்லா குக்காகி வந்துடும். அதுக்கப்புறமா புளி, தேங்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் நான் ஒரு பெருசாக வீடியோவாக தனியாக எடுத்து போடலை. அதுக்கப்புறமா நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றக்கும் நம்ம வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பாலக்கீரை செய்ய போகிறோம். பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கணுங்க. அப்புறம் பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணி வடிகட்டிடுங்க. ஏன்னா நம்ம என்ன தண்ணி வடிகட்டினாலுமே அது நிறைய ஒரு கிளாஸ் மேலேயே தண்ணி வரும். அதனால் நல்லா வடிகட்டி அது பாலக்கீரை நல்லா வதங்கி வரும்போது 2 இல்லைன்னா 3 எக்கு சேர்த்துக்குங்க. நான் 2 எக்கு சேர்த்தேன். ஆனால் எனக்கு தண்ணி நிறைய இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு எக்கும் கூடி சேர்த்துருக்கேன். சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போடுங்க. தேவையான அளவுக்கு போட்டால் போதும். ஏன்னா கீரைனால உப்பு சீக்கிரமாக எடுத்து தெரியும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இலக்கி விட்டுருங்க. அது சிம்லேயே வச்சு நல்லா குக்காகி வரணும். ரொம்ப சாஃப்டான கீரைனால டக்குன்னு வெந்துருங்க, ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. நான் கொஞ்சம் தண்ணி வடிகட்டுறதுக்கு வேண்டி தான் கொஞ்சம் சிம்மில் அப்படியே வச்சுருந்தேன். அது மாற்றினதுக்கப்புறம் அதுலேயே நம்ம காலிஃப்ளவர் செய்ய போகிறோம். காலிஃப்ளவரை தோசைக்கும் செய்ய போகிறோம், ரோஸ்ட்டு சுடுறதுக்கும் செய்ய போகிறோம், லஞ்சுக்கும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகா வதங்கி வந்தது இஞ்சி பூண்டு போட்டு காலிஃப்ளவர் போட்டுருங்க. இதில் தக்காளி எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாமே தேவையான பெப்பர் வேணுனாலும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. சால்ட்டும் ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுருங்க. அது அப்படியே ஸ்லோ குக்கிங் ஆகட்டும். இங்கே வெஜிடபிள்ஸ் கடலையெல்லாம் நல்லா குக்காகி வந்துடுச்சு. அதில் தேவையான அளவு புளி சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் ஊற்றியாச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி அதை தாளித்து கொட்ட வேண்டியது தான். அதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் ஓரளவுக்கு வெந்து வரும்போது லாஸ்ட் டைமில் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நம்ம சிக்கன் பவுட்ரு இல்லைன்னா எக் மசாலா பவுட்ரு ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த மசாலாலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்தது கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூடி ஃப்ரை வர நம்ம அதிலே வச்சுக்கலாம். கொஞ்சம் கூடி ஃப்ரை ஆகி வந்ததும் கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, கசூரி மேத்தின்னு என்னன்னு தெரியலன்னா வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்க. நம்ம வெந்தயம் ஊற வச்சு நம்ம ஒரு பாட்டில் வச்சாலே அது செடியாக முளைக்கும் இல்லையா, அந்த இலையை எடுத்து நம்ம காய வச்சு எடுக்கிறது தான் இந்த கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. முதல்லலாம் எனக்கு தெரியாதுங்க, இது வெந்தயக்கீரை தாங்கிறது தெரியாது. அதுவும் நம்ம போட்டோன்னா நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காலிஃப்ளவர் எடுத்து தோசையில் ஆட் பண்ணி நம்ம காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு ரெடியாக்கி எடுத்துட்டோம். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாவே இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆயாச்சு. ரைஸ் ரெடி ஆயாச்சு, காலிஃப்ளவரு, கீரை எல்லாமே ரெடி ஆயாச்சு. எல்லாமே பேக் பண்ணியாச்சு குழந்தைகளுக்கு. மார்னிங் சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் செஞ்சுருக்கோம், நார்மல் ரோஸ்ட்டும் செஞ்சுருக்கேன். சட்னி எதுவும் இன்றைக்கி அரைக்கலை. குழம்பு இருக்குது, கடலை குழம்பே போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதோடு முடிச்சிட்டோம். எல்லாத்துக்குமே சமைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். குழந்தைங்க சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறாங்க. குழந்தைங்க கிளம்புறாங்க, பொண்ணும் பையனும் கிளம்பிட்டாங்க. பையன் சைக்கிளில் தான் போவான், பொண்ணை நான் கொண்டு ட்ராப் பண்ணுவேன். பக்கத்தில் தான் ஸ்கூலு. இன்றைக்கி என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.